நாட்டையே உலுக்கிய தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவ மாணவிகளுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கும் நிகழ்விலே ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியிலே கல்வி கற்கக்கூடிய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 300 மாணவிகளுக்கான பாடசாலை ஷூஸ்களை வழங்கும் நிகழ்வு ரைஸ் அப் அகாடமி அவர்கள் மூலமாக எமது மாணவிகளுக்கு தேவையான ஷூ வவுச்சர்ஸ் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 300 மாணவர்களுக்கு தேவையான ஒரு வவுச்சர்ஸ் டே பெறுமதி, ஒரு ஷூ டே பெறுமதியே கிட்டத்தட்ட இன்றைய நிலவரப்படி 3000 ரூபாய். இது பெற்றோர்களுக்கு பாரிய ஒரு பாரமாக காணப்பட்டது. அதையும் அவர்கள் எங்களுக்கு நிவர்த்தி செய்து தந்திருக்கின்றார்கள். நாங்கள் ஸ்பெஷலி ப்ரையாரிட்டி கொடுக்கறது விதவைகளுக்கும் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கும் நிறைய வெள்ள நிவாரண பணிகளை செஞ்சு கொண்டு வரோம். ரைஸ் அப் அகாடமியோட நோக்கம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மக்களை வழி நடத்தணும் என்றதோட இந்த மாதிரியான பொது பணிகளில் ஈடுபடுறதும், அது மாத்திரம் இல்லாமல் கணவரற்ற பெண்களுக்கு தொழில் பயிற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய வழிகளை நாங்கள் காட்டி கொடுத்து கொண்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் கொலம்போ ஃபாத்திமா முஸ்லிம் லேடிஸ் காலேஜ் நாங்கள் கற்ற பாடசாலை, இந்த ஸ்கூலுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 300 மாணவர்களுக்கு சுமார் 3000 பெறுமதியான வவுச்சர்ஸை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். காசாவில் 170 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் டாக்டர்களாக பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அல்ஷிஃபா மருத்துவமனையில். என்ன காரணம்னா, விழுந்துட்டோம்னு விழுந்தே இருக்க முடியாது, எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்கணும். நான் நடந்துருச்சு, இப்படி ஒன்று ஆயிடுச்சு, அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? அதனால தான் வைதா அசாபத்துஹும் முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ஏதாவது ஒரு முசீபத்து ஏற்பட்டு விட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு அடுத்த கட்டம் நகர்ந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார்கள், தன்னோடு நெருங்கி பழகிய சஹாபாக்களை யுத்த களங்களிலே இழந்தார்கள், பலவிதமான அழிவுகளை சமூகம் கண்டது. அதையெல்லாம் தாண்டி நம்ம பக்குவப்படுத்தி கொண்டு வந்தாங்க. இவ்வளவு கஷ்டத்தில் இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம். என்ன நடந்தாலும் மீண்டும் மீண்டும் இந்த இலங்கை மக்களுக்கும் சர்வதேசத்திற்கும் இலங்கை முஸ்லீம்களாக நாம் ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அது என்ன செய்தின்னா, எங்களில் யாரும் பயங்கரவாதிகள் அல்ல, எங்களில் யாரும் குற்ற உள்ளவர்கள் அல்ல, எங்களில் யாரும் தீங்கிழைப்பவர்கள் அல்ல, நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த தாய் திருநாட்டுக்கு நலவு செய்யக்கூடியவர்கள். இந்த வெள்ள அனர்த்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க பார்த்தாலும் தொப்பி போட்ட மக்களை பார்க்க முடியும், எங்க பார்த்தாலும் ஜுப்பா உடுத்த சகோதரர்களை பார்க்க முடியும். எங்க ஆயிரக்கணக்கான மக்கள் களத்தில் இறங்கி வீடுகளை துப்புரவு செய்தார்கள், பள்ளிவாயல்களை துப்புரவு செய்தார்கள், மதத்தலங்களை துப்புரவு செய்தார்கள், குப்பைகளை அள்ளினார்கள். அரசியல் தலைவர்களிலிருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இந்த நிலை வரைக்கும் குப்பைகளை அள்ளக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். எந்த சமூகத்தில் இதை பார்க்கலாம்? வேற எங்க இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியும்? இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனுன் நசீஹா, மார்க்கம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான். இஸ்லாம்னாலே என்னன்னா பிறர் நலம் நாடுவதுதான். எங்களுக்கு இந்த பொருளாதார உதவி நிறைய பேர் பண்றாங்க. அதில் ஒரு சகோதரி தெமட்டகொட பகுதிகளில் இருந்து என்னை தொடர்பு கொண்டு ஒரு 10,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம், இந்த 10,000 ரூபாயை நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கிறீங்க சரிம்மான்னு நான் ஃபோனை வைக்கும் போது ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். மனதில் தோன்றியது என்று சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 4 குமரி பிள்ளைகள் இருக்கிறார்கள், இளம் பிள்ளைகள் 4 பேர் இருக்கிறாங்க, நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், நான் எப்படியாவது ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசைக்காக காசு சேர்க்க ஆரம்பித்தேன். சேர்த்தது 10,000 ரூபா, கோடி லட்சங்கள் எல்லாம் சேர்க்கலை. கொழும்புல 10,000 ரூபாய் வச்சு வீடு வாடகைக்காவது எடுக்க முடியுமா? ஆனால் அவங்களோட நம்பிக்கை என்ன? என்னால் முடியும் என்று நான் சேர்க்க ஆரம்பித்தேன். 3-4 மாதங்களாக 10,000 ரூபா தான் சேர்த்தேன். சேர்த்ததுக்கு பிறகு இந்த வெள்ளம் வந்ததற்கு பிறகு நான் ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணும்னு தோணுது, எங்கிட்ட இதுதான் இருக்குது, அதை நான் போட்டுக்கிறேன், உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இதுதான் நாம் கற்றுக்கொண்ட, நாம் இந்த இடத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர்
மாறி மாறி நாம் அத்தனை பேரையும் பாதுகாக்கிற, காப்பாற்றுகிற, அடுத்த இடத்திற்கு கொண்டு செல்லுகிற இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இதற்காக நமக்கு வெளிநாடுகளிலிருந்து சர்வதேச மட்டத்தில் இருந்தும் பல சகோதரர்களும் உதவி செய்கிறார்கள். நாங்கள் இன்னைக்கு இந்த ரைஸ் அப் அகாடமியால் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் அமைப்பை சார்ந்தவர்கள் தான் மொத்தமாக இங்கே 300 பிள்ளைகள், அல் நசார் காலேஜில் 200 பிள்ளைகள், 2 காலேஜுக்கு உரிய 15 லட்சம் ரூபாய்க்குரிய பணங்களை அவங்க தான் அனுப்பி வச்சாங்க. தமிழக மக்கள் என்றைக்கும் நமக்கு தோளுக்கு தோள் நிற்கக்கூடியவர்கள். ஜனாசா எரிப்பின் போது ஆர்ப்பாட்டங்களை நடத்தி நமக்காக நின்றார்கள். இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் எல்லா நேரங்களிலும் தமிழகத்தைச் சேர்ந்த, இந்தியாவைச் சேர்ந்த நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் நம்மோடு உறவாடி சோகத்தில் கலந்து மகிழ்ச்சியில் இணைந்து நமக்காக நின்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த செயல்பாட்டுக்காகவும் அவர்கள் நின்று நமக்கான இந்த உதவியை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும். இந்த பணம் அத்தனையும் பொதுமக்களால் எங்களுக்கு தரக்கூடியதைத்தான் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறோம். இந்த பணம் எதுவுமே எங்களுடைய பணம் கிடையாது. ஒரு ரூபா கூட எங்க காசு கிடையாது. எல்லாமே பொதுமக்களுடைய பணமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த மக்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.